தனுஷ் அவர்கள் நடித்த கர அப்படிங்கிற படம் இதுவரையும் 5 நாள்ல எவ்வளோ கலெக்ஷன், இன்னும் இந்த படம் எவ்வளோ வசூல் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். இது இல்லாம மோகன்லால், மம்முட்டி இணைந்து நடித்த பேட்ரியாட் அப்படிங்கிற படம், அந்த படம் இதுவரையும் டோட்டலா 4 நாள்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னும் சில படங்கள் பெரிய கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. சில படங்கள் மண்ண கவ்விட்டு இருக்கு. அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோ போடல. அதுக்கு முன்னாடி நாள் வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, விருமாண்டி அப்படிங்கிற படம் தான். அதுல வந்து விறுவிறுமாட்டி அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேரு பிரபு பிரபாகரன், ஃப்ரீ டியூட்டோரிங் ஃபார் லோவர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி, விகே அப்படிங்கிற ஒரு டிராகன், ஃபன்னி வீடியோஸ் அப்படிங்கிற இந்த 5 ஐடி தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஸோ நேத்து வீடியோ போடல. நேத்து எப்படிப்பட்ட நாள், எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நேத்து நானுமே டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி போச்சு பக்கு 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 பக்குன்னு. எதிர்பார்க்கவே இல்ல. தளபதி விஜய் அவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த தேர்தல்ல பெரிய வெற்றியை சந்திச்சிருக்காரு. அதுவும் முதல் எலெக்ஷன்லயே பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரமிப்பா இருந்தது. யாருமே இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த சாத்தியப்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்க எத்தனை பேர் நேத்து பயங்கர ஷாக் ஆனீங்க? எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க? எத்தனை பேர் வந்து பயங்கர சோகமானீங்க? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல போடுங்க. நம்மளோட ப்ளூ தக்காளி சார்பா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருக்கும், அதே நேரத்துல எம்எல்ஏவா நிறைய பேரு சாமானியன்கள் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள். இப்போ வசூலுக்குள்ள போயிடலாம். மைக்கிள் நேத்து 11வது நாள் இந்தியால 1,38,00,000, டோட்டலா 45,84,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. $430 மில்லியன் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. டெவில்ஸ் வியர் பிரடா அப்படிங்கிற படம் நேத்து 4வது நாள் இந்தியாவில் 1,05,00,000, டோட்டலா 16,88,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. $234 மில்லியன் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. துரந்தர் 2 இதுவரை எவ்வளவு கலெக்ஷன் வந்திருக்கு, இந்த படத்துக்கு மட்டும் இல்ல எல்லா படத்துக்குமே ஷேர் டீடைல்ஸோட பார்க்க போறோம். துரந்தர் 2 நேத்து 47வது நாள் இந்தியாவில் 60 லட்சம், உலகம் முழுக்க 64 லட்சம், 1790 கோடிக்கு மேல இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 250 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 280 கோடிக்கு போயிருந்தது. 800 கோடிக்கு மேல ஷேர் வந்து ஒரு பெரிய ஆல் டைம் பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருக்குங்க. பெரிய ஹிட். அப்புறம் பூத் பங்களா அப்படிங்கிற படம் நேற்று 18வது நாள் இந்தியாவில் 2,13,00,000, உலகம் முழுக்க 2,87,00,000, 227,21,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு, அதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்தியா கலெக்ஷனுமே அப்டேட் ஆயிருக்கு. ஸோ பட்ஜெட் 120 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் இந்த படம் 65 கோடிக்கு போயிருக்கு. 110 கோடிக்கு மேல ஆல்ரெடி ஷேர் வந்து ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. 169% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஏக் தின் அப்படிங்கிற படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருந்தது, போன வாரம் ரிலீஸ் ஆயிருந்தது. Day 4 இந்தியாவில் 44 லட்சம், உலகம் முழுக்க 48 லட்சம், டோட்டலாவே 4,53,00,000 தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 18 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 10 கோடி கிட்ட போயிருக்கு. இதுவரை 2,15 கோடி கிட்ட தான் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ராஜா சிவாஜி அப்படிங்கிற படம் Day 4 இந்தியாவில் 6,86,00,000, உலகம் முழுக்க 7 கோடி, 48,75,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். பட்ஜெட் 90 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 45 கோடி, 24 கோடி கிட்ட இப்போதைக்கு ஷேர் வந்திருக்கு. அதாவது 54% இப்போதைக்கு ரெக்கவர் பண்ணியிருக்கு. நல்லாவே வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல இந்த படம் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம். கேடி த டெவில் அப்படிங்கிற ஒரு கன்னட படம், பெரிய பட்ஜெட் படம், கிட்டத்தட்ட 90 கோடி கிட்ட இந்த படத்துக்கு பட்ஜெட். நேத்து Day 5 இந்த படம் கர்நாடகால 1,95,00,000, உலகம் முழுக்க 2,14,00,000, டோட்டலா 16,65,00,000 கர்நாடகாலையும், 18,69,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸை 26 கோடிக்கு தான் போயிருக்கு. இதுவரையும் 9 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. 35% தான் ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஸோ மோசமான கலெக்ஷன் தான் இந்த படம் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கு. பெரிய கலெக்ஷன் தேவைப்படுது. வாழ 2 நேத்து 33வது நாள் கேரளால 24 லட்சம், உலகம் முழுக்க 31 லட்சம், 237 கோடியே 32 லட்சம் உலகம் முழுக்க இதுவரையும் வசூல் பண்ணியிருக்கு. கேரளால மட்டுமே 128 கோடியே 68 லட்சம். 10 கோடி பட்ஜெட், 21 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ண தெலுங்கையும் சேர்த்து. ஸோ 110 கோடிக்கு மேல ஷேர் வந்து 514% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி படமா அமைஞ்சிருக்கு வாழ 2. மோகினி ஆட்டம் அப்படிங்கிற படம் நேற்று 25வது நாள் கேரளால 23 லட்சம், உலகம் முழுக்க 28 லட்சம், 39 கோடியே 46 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. அப்டேட் ஆயிருக்கு, இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பட்ஜெட் 6 கோடியே 50 லட்சம், தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 4 கோடி,
18 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. டே 1க்கும் டே 25க்குமே ஒரு பெரிய நடுவுல பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளுக்குமே இந்த படத்துக்கு வேர்ட் ஆஃப் மவுத்ல பெரிய பிக்கப் இருந்திருக்கு. அப்புறம் ஜெட்லி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் டே 4 ஆந்திரா தெலுங்கானால 80 லட்சம், உலகம் முழுக்க 98 லட்சம், 4 கோடியே 88 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் 9.5 கோடி பட்ஜெட், 5 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், இதுவரை 2.5 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. 50% ரெக்கவர் பண்ணியிருக்கு 4 நாள்ல. ஓகே, கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட எல்லைக்கே நேத்து 5 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டுல. டோட்டலா இந்த படம் 37 கோடியே 30 லட்சம் தமிழ்நாட்டிலும், 65 கோடியே 11 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 80 கோடி பட்ஜெட், 42 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 34 கோடி கிட்ட ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு தோல்வி படமா அமைது. பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட கெரியர்லயே முதல் ஃபிளாப் அப்படின்னு இந்த படத்தை நம்ம சொல்லலாம். அப்புறம் பேட்ரியாட் படமும் கரை படமும் நேத்து கலெக்ஷன் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கலெக்ஷனையும் சேர்த்து நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்ப்போம். பேட்ரியாட் 3வது நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை கேரளால 5 கோடியே 14 லட்சம், கர்நாடகால 56 லட்சம், தமிழ்நாட்டுல 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 41 லட்சம், ஓவர்சீஸ்ல 8 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 14 கோடியே 76 லட்சம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. நேத்து 4வது நாள் திங்கட்கிழமை கேரளால 1 கோடியே 77 லட்சம், கர்நாடகால 12 லட்சம், தமிழ்நாட்டுல 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 6 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 28 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 33 லட்சம் இந்த படம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. நேத்து 4வது நாள் டோட்டலா கேரளால 21 கோடியே 9 லட்சமும், கர்நாடகால 3 கோடியே 23 லட்சம், தமிழ்நாட்டுல 1 கோடியே 73 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 62 லட்சம், ஓவர்சீஸ்ல 41 கோடியே 35 லட்சம், உலகம் முழுக்க 69 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 140 கோடி பட்ஜெட், 60 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 34 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. இப்போதைக்கு 57% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. இன்னும் எவ்வளவு வசூல் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இன்னும் ஒரு 60 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணணும். 55ல இருந்து 60 கோடி கிட்ட வசூல் பண்ணா இந்த படம் பிரேக் ஈவன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த படம் டே 3 வந்து ஒரு டிராப் இருந்திருக்கு. டே 4 பயங்கர டிராப்பு. இது கேரளாலேயே வந்து 2 கோடி கீழே போயிடுச்சு. ஸோ டே 5 டே 6லாம் இன்னும் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ 2 பெரிய ஜாம்பவான்கள் நடிச்ச படம் ஒரு பெரிய ஓப்பனிங்லாம் வந்தது. ஆனா அது அப்படியே ஸ்லைட்டா கம்மியாகி இப்போ ரொம்ப மோசமான கலெக்ஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது பத்தாது, கண்டிப்பா வீக் டேஸ்ல இந்த படம் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கணும், பண்ணாதான் இந்த படம் வந்து பெரிய வெற்றி படமா அமையும். அப்புறம் தனுஷ் அவர்களோட கரை அப்படிங்கிற படம் 4வது நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டுல 4 கோடியே 77 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 40 லட்சம், கேரளால 11 லட்சம், கர்நாடகால 78 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 8 கோடியே 98 லட்சம். ஸோ நேத்து 5வது நாள் இந்த படம் 1 கோடியே 19 லட்சம் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 76 லட்சம், கேரளால 3 லட்சம், கர்நாடகால 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 லட்சம், ஓவர்சீஸ்ல 63 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 78 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேத்து 5வது நாள். ஸோ டோட்டலா 21 கோடியே 41 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 6 கோடியே 28 லட்சம், கேரளால 53 லட்சம், கர்நாடகால 2 கோடியே 74 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 28 லட்சம், ஓவர்சீஸ்ல 10 கோடியே 23 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 41 கோடியே 47 லட்சம் இந்த படம் வந்து இந்த 5 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 100 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 48 கோடியே 50 லட்சத்துக்கு போயிருக்கு. 22 கோடி கிட்ட தான் இப்போதைக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ 46% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. இன்னும் எவ்வளவு வசூல் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் இன்னும் ஒரு 50ல இருந்து 60 கோடி கிட்ட வசூல் தேவைப்படுது. ஸோ அப்படி பண்ணாதான் இந்த படம் ஓரளவுக்கு தப்பிக்கவாவது முடியும். நான் சொல்றது பெரிய ஹிட் அதெல்லாம் இல்லை. பிரேக் ஈவன் பண்றதுக்கே 50 கோடிக்கு மேல இன்னும் வசூல் தேவைப்படுது. ஏன்னா டே 4க்கும் டே 5க்குமே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல கலெக்ஷனே எடுத்திருந்தது. ஆனா நேத்து திங்கட்கிழமை பெரிய அளவுல டிராப் இருக்கு. முக்கியமா தமிழ்நாட்டுல, கர்நாடகா, கேரளா, ஓவர்சீஸ்ல கூட ஒரு பெரிய அளவுல டிராப் இருந்தது. கரை வந்து கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும். எப்படி நம்ம பேட்ரியாட் படத்துக்கு சொன்னோமோ, வீக் டேஸ்லயும் கண்டிப்பா இந்த படத்துக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுதுன்னு, அதே பெர்ஃபார்மன்ஸ் அதோட பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் கரை படத்துக்கு தேவைப்படுது. ஏன்னா கரை வந்து கிட்டத்தட்ட 48 கோடியே 50 லட்சம் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. அவ்வளோ ஷேர், கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட ஷேர் வந்தாதான் இந்த படம் பிரேக் இவனே பண்ண முடியும். இப்போதைக்கு கரை கொஞ்சம் மோசமான சூழ்நிலையில தான் இருக்கு. நேத்து எலெக்ஷன் டைம்ல எல்லா படமுமே டிராப்ல தான் இருந்தது. ஏன்னா எல்லாரும் எலெக்ஷனை தான், அந்த ரிசல்ட்டை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒருவேளை இதுதான் மெயின் ஃபேக்டர் அப்படின்னா, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் நேத்து, அதனால நேத்து நிறைய பேர் தியேட்டருக்கு போய் படத்தை பார்க்குற ஆர்வம் காட்டல அப்படின்னாலுமே, இன்னைக்கு நாளைக்கெல்லாம் பெரிய அளவுல கலெக்ஷன் தேவைப்படுது. அதை பேட்ரியாட், கரை 2 படமுமே பூர்த்தி செய்தான்னு பார்ப்போம்.